أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் குறித்து அகிலத்திற்கோர் அருள் குடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமா. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் மனிதனுக்கு ஏராளமான எண்ணற்ற வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அவனுடைய அருள்கொடைகளை இவ்வுலகத்தில் அனுபவிக்கும் மனிதன் அந்த படைத்த இறைவனை நினைவு கூறி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அதுல மிக முக்கியமான சில விஷயங்களை அல்லாஹு தாலா மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். அவனுக்கு அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அது கணக்கில் அடங்காதது. ஆனால் அல்லாஹு தாலா அவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது மிக மிகவும் சொற்பமான விஷயங்கள் தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்பும் போது அந்த யமன் நாட்டிலே வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதலில் அவர்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்பதை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். யகுன் அவ்வலுமா ததுவும் இலை, அவர்களை முதலாவதாக நீ அழைப்பது ஐவஹிதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹுவை ஓரிரை, அல்லாஹு ஒருவன் என்பதை அவர்கள் ஏற்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அழைப்பது படைத்த இறைவன் ஒருவன் என்பதை அவங்களுக்கு சொல்லி அந்த கொள்கையின் பக்கம் அவர்களை நீ அழையும். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டால், அல்லாஹ் ஒருவன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார் என்றால் அஸ்பிருஹும் அன்னல்லாஹ ஃபரல அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத்தின் ஃபி குல்லி யௌமிஹும் வ லைலத்தின், அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பகலிலும் இரவிலேயும் 5 தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதை அவர்கள் தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவியுங்கள். ஃபர்ஸ்ட் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அவர்களை ஈர்த்ததற்கு பிறகு முதலாவதாக அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய கடமை, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை எல்லாரும் நிறைவேற்றணும். இதான் அல்லாஹு தாலா மனிதனிடம் இருந்து எதிர்பார்ப்பது. முதலாவது ஓரிரை கொள்கை, அதை ஏற்றுக்க. அதற்கு அடுத்து அவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை. இந்த 5 வேளை தொழுகை என்பது மிக கடுமையான, ரொம்ப சிரமப்பட்டு செய்ய வேண்டிய கடமை ஒன்றும் அல்ல. ஒரு நாளைக்கு ஒரு தொழுகைக்கு அவன் 10 நிமிடங்கள் அதிகபட்சம் ஒதுக்கினால் போதுமானது. ஒரு வேளை ஒரு தொழுகைக்கு 10 நிமிடம்.
மொத்தத்துல 50 நிமிடங்கள், அதே மாதிரி 1 மணி நேரம் கூட கிடையாது. மொத்தமாக கூட அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிரித்து பிரித்து ஒரு 10 நிமிடங்கள் அந்த படைத்த இறைவனுக்காக வேண்டி நீ தொழ வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தூண்களில் உள்ளது. ஒரு கட்டடம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அதற்கு தூண்கள் அவசியம். அதுல இஸ்லாத்தினுடைய தூண்களாக நபிகளார் அவர்கள் சொன்ன 2வது தூண் இந்த தொழுகை தான். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத். புகாரியில் இடம்பெறும் இந்த செய்தியில் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. அதுல முதலாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது. அல்லாஹுவின் தூதர் முகம்மது அவர்களை இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்வது. இதுதான் முதலாவது. 2வது தொழுகையை நிறைவேற்றுவது என்று நபிகளார் அவர்கள் நமக்கு சொன்னாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தூண்களில் ஒன்று தொழுகை. இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் நிறைய இடங்களில் நமக்கு பேசுகிறது. குல் இபாதி அல்லதீன ஆமனு இக்ஈமுஸ் ஸலாத், என்னுடைய ஈமான் கொன்ற அடியார்களுக்கு சொல்லுங்கள், அவர் தொழுகையை நிறைவேற்றட்டும். அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை உள்ளவன் நீ உள்ளே நுழைந்து விட்டாய் என்று சொன்னால் அவன் கண்டிப்பா தொழ வேண்டும். இதை என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அந்த தொழுகையையும் எப்படி தொழ வேண்டும்? ஒரு நாளைக்கு 2 தொழுகை, இன்னொரு நாளைக்கு ஒரு 3 தொழுகை, இன்னொரு நாளைக்கு ஒரு தொழுகை, இப்படி இருக்கக்கூடாது. ஹாஃபிலு அலஸ்ஸலவாத், தொழுகைகளை பேணி வாருங்கள். திருக்குர்ஆன் சொல்வது கரெக்டா தினமும் 5 வேளை தொழுகையை விடாமல் நீங்கள் தொழுது வர வேண்டும். இதுவும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. என்றாவது ஒரு தடவை நினைப்பு வந்தால் தொழுவது, அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவது, இப்படி இருக்கக்கூடாது. தொழுகையை சரியாக ஒழுங்காக பேணி வர வேண்டும். நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், சிரமங்கள் வரலாம். அப்படியெல்லாம் வரும் பொழுதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு நமக்கு சலுகை தரவே இல்லை. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. அவருக்கு மூல நோய் ஏற்பட்டது. அதனால தொழுகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் இடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு, என்ன செய்யலாம்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சல்லி காயிமன், நீ நின்று தொழு, அந்த முறைப்படி கரெக்டா தொழு. இல்லம் தஸ்ததி ஃபகாயிதன், அதுவும் முடியவில்லையானால் உட்கார்ந்து தொழு. உன்னால நிக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் போனால் அமர்ந்து தொழு, உனக்கு அனுமதி உண்டு. இல்லம் தஸ்ததி அலா ஜம்பி, அதுவும் முடியவில்லையானால் ஒரு கழித்து சாய்ந்து படுத்து நீ தொழுது வரும். நபிகளார் அவர்கள் இந்த மாதிரி உடம்பு முடியல, நீ விட்டுக்க, காய்ச்சல் வருது, தலைவலி வருது அப்படின்லாம் சொல்லலை. அந்த நேரத்திலும் உன்னால் முடிந்த இது தொழுகையில ருக்கு செய்யணும், சஜிதா செய்யணும், உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எப்படியாவது நீ தொழுது விடு. நோயாளியாக இருந்தவருக்கும் நபிகளார் அவர்கள் தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டார். சில நேரத்துல தூங்கி விடுவோம், சில நேரத்துல நம்மை அறியாமல் மறந்து விடுவோம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, நீ தான் தூங்கிட்டே விட்டுரு, உனக்கு தான் நினைவு இல்லையே, அது வேண்டும்னே நீ செய்யலையே அப்படின்னு சொல்லலை. சஹீஹ் முஸ்லிம் நீங்கள் எடுத்து பார்த்தா நபிகளார் அவருக்கு யாராவது தூங்கிட்டாலோ அல்லது அதை கவனம் இல்லாமல் விட்டு விட்டாலோ ஃபல் யுஸல்லி இதா ஸக்கரஹா, அது நினைவு வந்தவுடன் உடனே தொழுது. தூங்கிட்டோம், எந்திரிச்சு பாரு, ஆஹா சூரியன் உதிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி முடிஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு விட்டுறாத. அதுதான் உன்னுடைய நேரம், உடனடியாக நீ தொழுது. இது நபிகளார் நமக்கு சொன்னார். நபிகளாருக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சில நேரங்கள் நமக்கு நிறைய இருக்கலாம். நபிகளார் ஒரு தடவை பயணத்தில் செல்கின்ற போது எல்லா நபித்தோழர்களும் தூங்கிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்களை நியமிச்சுட்டு தான் படுக்கிறாங்க, தூங்குறாங்க. ஃபஜர் வந்த உடனேயே என்னை எழுப்பி விடுங்க, அவரும் சேர்ந்து தூங்கிட்டார். சூரியன் முகத்துல அடிக்கும் பொழுதுதான் எல்லாருக்குமே முழிப்பு வருகிறது. அப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒளி செய்து விட்டு நபிகளார் அவர்கள் தொழுது இருக்கிறாங்க. இப்படி நமக்கு ரொம்ப வெளியூரில் இருந்து போயிருப்போம், நிறைய பயணத்திலிருந்து வருவோம், களைப்பு, நம்மளை அறியாமலேயே நம்ம தூங்குகிற சில நேரங்கள் உண்டு. அப்படி இருந்தாலும் கூட நபிகளார் அவர்கள் அனுமதியும் சொல்லலை, வந்தவன் தொழுது.
கடுமையான வேலைகள் அங்க இங்கேயே போயிட்டு இருந்திருப்போம். திடீர்னு லுஹர் தொழுகையை மறந்திருப்போம். அப்புறம் அசர் நெருக்கத்துல தான் நமக்கு நேரம் வருவாள். அசர் நேரத்துல தான் நமக்கு நினைவு வந்தால் எப்போ வருதோ அப்பவே நீ தொழுது. நபிகளார் அவர்கள் எந்த நேரத்திலேயும் நமக்கு அதுக்கு சலுகையே கொடுக்கவே இல்லை. உன்னால் முடிந்த அளவுக்கு நீ என்ன செஞ்சிடணும், தொழுதே ஆக வேண்டும் என்றுதான் நபிகளார் சொன்னார். பயணம், பெரிய பயணத்துல நம்ம போறோம், இங்கிருந்து சென்னை போறோம். இப்போ ட்ரெயின் வசதி இருக்கிறது, பஸ் வசதி இருக்கிறது. அன்றைய காலத்துல ஒட்டகத்துல போகணும், அங்கிருந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகணும் என்றாலே 400 கிலோமீட்டர், பல நாட்கள் பயணம் செய்யணும், உடம்பு எல்லாம் வலியா இருக்கும். அப்போ கூட ரசூலுல்லாஹி அனுமதி கொடுக்கல. சலுகை எப்படி கொடுத்தாலும் தொழு. என்ன செய்யும், 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தை தொழுவது, லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுக்க, மகரிபை இஷாவையும் சேர்த்து தொழுதுக்க, இப்படித்தான் அனுமதி கொடுத்தார்களே தவிர ஒட்டுமொத்தமாக எந்த சலுகையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு விடவே இல்லை. எங்க போர்க்களத்துல போய்கொண்டு இருக்கும் பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தொழத்தான் சொல்றான். போர், எதிரிகளை போர் செய்கிறோம், எதிரிகளுடன் போராடி கொண்டு இருக்கிறோம், அந்த நேரத்திலும் கூட தொழுகையை நீங்கள் விட்டு விடலாம் அப்படின்னு அல்லாஹால நீங்க தொழுகையை சுருக்கி தொழதான் அல்லாஹால அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த கட்டத்திலும் நீங்கள் பாருங்க, ஆரோக்கியமா இருக்கட்டும், நோயாளிகளா இருக்கட்டும், பயணத்தில் இருக்கட்டும், அல்லது போர்க்களங்களில் இருக்கட்டும், எந்த நிலையில் இருந்தாலும் தொழுகையை நீங்கள் சரியாக பேணி வைக்க வேண்டும். இதான் நபிகளார் அவர்கள் நமக்கு காட்டி தந்த முக்கியமான வழிமுறை. அதை நபித்தோழர்கள் காலத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ரொம்ப கரெக்டா தொழுதிருக்கிறாங்க. அதுல முக்கியமாக தொழுகையில ஆண்களுக்கு இறை இல்லத்துக்கு வரணும்னு நபிகளார் அவர்கள் கட்டாயப்படுத்தியிருக்காங்க. நபிகளார் அவர்கள் நமக்கு ரொம்ப அற்புதமாக நமக்கு சொன்னார்கள், அஹப்புல் மிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த ஊர்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இடம் இருக்கு என்று சொன்னால் அவருடைய பள்ளி வாசல்கள், மஸ்ஜிதுகள் தான். சஹி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கும் செய்தி, இது எல்லாருமே தெரிந்திருக்கிறார். பரவலாக எல்லா ஊர்களிலேயும் இறை இல்லங்களை கட்டி விடுகிறார்கள். ஆனால் இறை இல்லங்களை எதற்காக நாம் கட்டினோம், அந்த நோக்கம் நிறைவேறுகிறதா என்றால் பெரும்பான்மையான பள்ளிகளில் அப்படி நோக்கம் நிறைவேறுவதில்லை. பள்ளியாசல்கள் ஓய்ந்துதான் கிடக்குது. எப்பன்னா இந்த ஜும்மாவுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் பேர் வர்றாங்க. ஃபஜர் தொழுகையில், மற்ற தொழுகைகளில் பெரும்பான்மையினர்கள் ஆள் காணாமல் தான் போயிடுறாங்க. மஸ்ஜித் என்பதனுடைய பொருள் என்ன, சஜிதா செய்யும் இடம், அதுக்கு பேர் தான் மஸ்ஜித். தான் நேரடியான பொருள். இங்கே இறைவனை வணங்கக்கூடிய இடமாக அதை பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கணும். அதுக்குதான் பள்ளியாசல் கட்டணும். பள்ளியாசல் எனக்கு ஒரு பள்ளியாசல் இருக்கு, உனக்கு ஒரு பள்ளியாசல் இருக்கு, ஏன் தெருவுல ஒன்று இருக்கு, ஓன் தெருவுல ஒன்று, பெருமை அடிப்பதற்கல்ல, அல்லாஹுவை வணங்கும் இடமாக பள்ளியாசல் இருக்கணும். அதான் நபிகளார் அவர்கள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் சென்று போகும்போது முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை தான் கட்டினாங்க. முதல் பணியே அதுதான். ஆனா எல்லாருமே என்ன செய்யணும், பள்ளியாசலுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்கணும். அதுல குறிப்பாக ஆண்கள் பள்ளியாசலுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்கணும் என்பதை நபிகளால் வலியுறுத்தினாங்க. நபி தோழர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு இறை இல்லத்துடன் நெருங்கி இருந்தாங்க. பெண்களுக்கு கூட பள்ளியாசலுக்கு வரணும்னு கட்டாயம் இல்லை, சிறுவர்களுக்கு கூட கடமை இல்லை. ஆனாலும் நபிகளாருடைய காலத்துல பள்ளியாசல்ல பெண்களும் சிறுவர்களும் நிறைந்திருந்தாங்க. சஹீஹ் புகாரில் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு நாள் நபிகளார் அவர்கள் இஷா தொழுகையை தாமதப்படுத்தினார். தொழுகை லேட் ஆகிட்டே இருக்கு. நபிகளார் வீட்டுல இருந்து வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வரல. நபிகளார் இடத்தில் சொல்வதற்கு மற்றவரும் பயந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் எந்திரிச்சு தைரியமா போய் சொன்னார்கள். அவர் சொன்னது, நாமன் நிசா வஸ்ஸிபியான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, பெண்களும் உறங்கி விட்டார்கள், சிறுவர்களும் உறங்கி விட்டார்கள், நேரம் ரொம்ப தாமதமாகிவிட்டது, தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். பள்ளியாசல்ல, இறை இல்லத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எதிர்பார்த்து இருந்தவர்கள் யாரெல்லாம் பார்த்தா பெண்களும் இருந்திருக்கிறாங்க, சிறுவர்கள் முதற்கொண்டு பள்ளியாசலில் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த இறை இல்லத்தோடு அவ்வளவு இணைப்பு பெண்களுக்கும் இருந்தது, அதே போன்ற சிறுவர்களுக்கும் இருந்தது. ஆனால் நம்முடைய எல்லாம் தர்கா மற்ற விஷயங்களில் தான் பெண்கள் மற்றவங்களாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. இறை இல்லத்துடன் அதிகமாக தொடர்பு இல்லை. ஒரு சிலர்கள் எல்லாம் பார்த்தீர்களே, பள்ளியாசலே கதிந்தே கிடப்பாங்க.
மற்ற இடங்கள்லாம் பள்ளியாசல்ல பிள்ளைகள் சிறுவர்கள் இருப்பதெல்லாம் ரொம்ப குறைவு. இறை இல்லத்துடன் தொடர்பு, அதனுடைய மார்க்கத்தினுடன் தொடர்பு ரொம்ப கம்மியா இருக்கும். நபிகளாருடைய காலத்தில் இருந்த ஒரு நபித்தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹுடைய பிள்ளை அப்துல்லா இப்னு உமர், அவர் சொல்லுகிறார், அன குலாமுன் ஹதீசத்து சின், நான் வயது குறைந்த சிறுவனாக நான் இருந்தேன். பைத்தி அல் மஸ்ஜித் கபுல அன்கி, நான் திருமணம் முடிப்பதற்கு முன்பு வரை என்னுடைய வீடு பள்ளியாசலாகத்தான் இருந்தது. கல்யாணம் முடிச்சவொன்னா மனைவி என்று வந்த பிறகுதான் பள்ளியாசல் விட்டு போறேன். மற்ற நேரம் முழுவதும் நான் இருந்த இடமெல்லாம் எனக்கு சொந்த வீடாகவே இந்த பள்ளியாசல் தான் இருந்தது. அந்த சிறுவர்களினுடைய இருக்கும் இடம், பாடங்களை படிக்கும் இடம் அனைத்துமே மஸ்ஜிதாகவே இருந்தது. பள்ளியாசலோடு தான் தொடர்பு. ஆனால் நம்முடைய பகுதிகளில் பாருங்க, இறையில்லம் இருக்குது, சிறுவர்கள் எவ்வளவு பேர் தொழுகைக்கு வர்றாங்க, இளைஞர்கள் எவ்வளவு பேர் தொழுகையோடு இருக்கிறார்கள், பள்ளியோடு தொடர்புள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரும் இல்லை. மார்க்கத்தை பற்றிய விளக்கங்கள், அறிவுகள் அவங்களுக்கு இல்லாமல் போகிறது. அவனுக்கு கிரிக்கெட்டை பற்றி கேட்டால் நன்றாக தெரிகிறது, இன்ஸ்டாகிராமை பற்றி கேட்டால் தெரிகிறது, பேஸ்புக்கை பற்றி கேட்டால் தெரிகிறது. ஆனால் திருக்குறானை பற்றி, மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை பற்றி கேட்டால் தெரிகிறது. ஏன்னா அவன் தொடர்புலாம் அங்கதான் இருக்கு. பாருங்க, கூட்டமா பாருங்க, திண்ணைகள்ல உட்கார்ந்துட்டு இருப்பான், ஆளுக்காரும் ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு நோண்டிட்டு. தொழுகை நேரம் தொழுது கொண்டு இருப்பாங்க, பக்கத்துல பள்ளியாசல் இருக்கும், அங்க வர்றது இல்லை. ஒரு 5-6 பேர் சேர்ந்து கொண்டு கேம் விளையாண்டுட்டு இருப்பான், ஆன்லைன்ல அவனோட சேர்ந்து இருந்து கொண்டு இருப்பான். அப்போ அவனுடைய தொடர்பு அனைத்துமே இந்த இறை இல்லத்தை விட்டு விட்டு வேற எங்கேயோ போயிடுச்சு. அதனால அவனுடைய சிந்தனைகள் அனைத்தும் அங்க உள்ள என்ன இருக்கோ அதுதான் போறான். ஏன் இளைஞர்கள் கஞ்சா குடிப்பவனாக போறான், மதுவுல ஏன் அடிமையாக போகிறான், ஏன் காதல் நிலையில் வீழ்கிறார், கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் ஏன் உனக்கு வருதுன்னா அது ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கிற இடத்துலதான் அவன் உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இரையச்சத்தை ஊட்டக்கூடிய பள்ளியாசல்களுடன் அவன் தொடர்பில் இருந்தானே ஆனால் இரையச்சம் அவனுக்கு நிறைந்திருக்கும், மார்க்கம் அவனுக்கு நிறைந்திருக்கும். உமர் ரலியல்லாஹுடைய அந்த பிள்ளை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்றில் புரட்டி பாருங்க, நபிமொழிகளை அதிகமாக அறிவித்தவர்கள் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்து இந்த சிறுவர் தான். இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் 2வது இடம் நபிமொழிகளை அதிகமாக இந்த மக்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தவர். அவர் உஹது போர்க்களத்தில் கூட அவர் சிறியவர் என்பதின் காரணத்தினால் நபிகளார் அவர்கள் போர்க்களத்துக்கு வர அனுமதி கொடுக்கல. ஆனாலும் ஆர்வத்தோடு போய் கேட்டார், நானும் போர்க்களத்துல கலந்துக்கிறேன், அல்லாவுக்காக நான் போராடுகிறேன் என்று வந்தார். ஆனா அல்லாஹ் வயது குறைவுன்னு அனுமதிக்கல, அந்த போர்க்களத்துல அனுமதி கொடுத்தார். இப்போ வயது சிறியவர்களாக இருந்தாலும் இறையில்லத்துடன் அவர்கள் தொடர்ந்து மறுமை நாளில் அரிசின் நிழல், அந்த அல்லாஹினுடைய நிழல் கிடைக்கக்கூடியவர்கள் ஒருவர் யாருன்னா ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் பள்ளியாசலுடன் இணைக்கப்பட்டிருக்கு. எங்க போனாலும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தின் நினைவுகள் அவனுக்கு இருந்து கொண்டு இருக்கு. பள்ளியாசல்லையே 100 வருஷம் இருக்க மாட்டான், வெளியில வேலைக்கு போவான், தொழிலை செய்வான். ஆனாலும் அவனுடைய எண்ணம் எல்லாம் தொழுகை நேரம் வந்தால் பள்ளியாசலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே அவன் கட்டப்பட்டு இருக்கிறானே, அவனுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் தன் நிழலை கொடுத்து அல்லாஹ் காப்பாற்றுவான். ஆனால் நமக்கு என்ன ஆகிறது என்றால், இந்த பள்ளியாசலை விட்டு மற்ற இதுதான் நமக்கு அனைத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம பள்ளியாசலை விட மற்ற பகுதிகளில், மற்ற சுற்றுவதில், மற்ற இடங்களில் போகுவதில் நிறைய தொழில 100% அங்கேதான் இருக்கிறோம். தொழுகைக்கு ஏன் வரவில்லை, தொழுவதற்கு ஏன் நாம் போவதில்லை அப்படின்னு நம்மை கேட்டுக்கொண்டால் நாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன? வியாபாரம், தொழில் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறார், நல்லவர்களை பற்றி சொல்லும்போது ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத். சில ஆண்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் தொழுவதை விட்டும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாது. அவன் வியாபாரம் தான் செய்யவும் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், வியாபாரமும் இருக்கு, கொடுக்கல் வாங்கலும் இருக்கு, ஆனா தொழாமல் இருந்துட மாட்டான். கரெக்டா டைத்துக்கு அவன் தொழு வருவான், போவான்.
நமக்கு என்ன சொல்லுகிறோம்? வியாபாரத்தை ஒரு சாக்கு போகாக்க சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்வதில்லை, தொழுகைக்கு வர்றதில்லை. அல்லாஹ் வியாபாரம் பண்ணாதே, பொருளாதாரத்தை சம்பாதிக்காதே அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லவே இல்லை. நல்லா சம்பாதின்னு தான் சொல்றோம். உன்னுடைய சந்ததிகளை அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி விடுவதை விட சந்ததிகளை எல்லாம் நல்ல செல்வந்தனாக விட்டு செல்வது எவ்வளவு சிறந்ததுன்னு அபிகளார் அவர்கள் சொன்னார். திருக்குரான் சொல்லுது, இதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஸிரு ஃபில் அர்லி வப்தஹு மின் ஃபضலில்லாஹ். தொழுகை முடிந்து விட்டால் உலகத்துல எல்லா பகுதியிலும் பறந்து சென்று அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஆர்வம் மட்டும் தான் செய்யறான். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இங்க வந்துட்டு ஓடி போய் இதை நாம் ஒரு இன்பமாக மகிழ்ச்சியாக நாம் எடுத்துக்கொண்டோமையானால் நம்மால் முடியும். நேரம் இல்லை என்று சொல்வதுதான் உலகத்திலேயே அதிகமானவர்கள் சொல்லும் பொய். ஒரு 10 நிமிடம் என்னால் ஒதுக்க முடியவில்லை என்பது மனசாட்சியுடன் நம்ம கண்டிப்பாக முடியும். இருந்தாலும் ஒரு காரணத்தை நாம் என்ன செஞ்சுக்கிறோம், சொல்லிக்கிறோம். நம்மால் எழுந்திருக்க முடியும். நாம் சோம்பேறித்தனத்தின் காரணத்தினால் நம்ம வராமல் போய்விடுகிறோம், படுத்து தூங்குகிறோம். தூங்கும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது, எழுந்திருக்க முடியும். ஆனால் கொஞ்ச நேரம் அப்படி உருண்டு எந்திரிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம், தூங்கி விடுகிறோம். அதனால் தொழுகைக்கு வராமல் போய்விடுகிறோம். அதனால்தான் நபிகளார் அவர்கள் 2 துவாவை நம்மள்கிட்ட கேட்க சொல்லியிருக்கோம். முக்கியமானது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல். இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு. சொல்லா எவ்வளவு சுறுசுறுப்பானவங்க இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒட்டி வந்துருச்சுன்னா, சோம்பேறித்தனம் உள்ளே வந்து விட்டதுன்னா நல்ல அமல்கள் அனைத்தையும் அது பாழாக்கிவிடும். இயலாமையும் சோம்பேறித்தனமும் ரெண்டுக்கும் முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. இயலாமல் நாம் தொழாமல் வருவது அனுமதிக்கப்பட்டது. ஒருவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்து வந்து விட்டது, கால் கட்டு போட்டிருக்காங்க, நடந்து வர முடியாது. அவர் இயலாமையும் உள்ளவர். உடல் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனாலும் அப்படி படுத்தவனா இன்னும் கொஞ்சம் ஒரு தூங்கணுமே அப்படின்னு தூங்குவது சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனமும் நம்ம அலட்சிய போக்கும் தான் நமக்கு பெரும்பாலும் நம்ம தொலை வரவிடாமல் தடுக்கிற. அல்லாட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இந்த சோம்பேறித்தனத்தில் இருந்து என்னை காப்பாற்று, சுறுசுறுப்பாக என்ன இருக்கவை. ஷைத்தான் அதான் உங்களுக்கு நல்ல மண்டையில ஏத்துவான். நபிகளார் சொன்ன செய்தி புகாரி நீங்கள் பார்த்துக்கலாம். இரவுல தூங்கும் பொழுது 3 முடிச்சு நமக்கு போடுவான். இன்னும் நேரம் இருக்கு, தூங்குவான். நம்ம எழுந்திரிச்சு பார்த்தோம்னா 5:30 மணிக்கு வாங்க சொல்றாங்களா, 5:30 மணி என்னோடனே இக்காமத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதானே, அப்படி மெதுவா இப்படி உருண்டுவோம் அப்படின்னா 7 மணி ஆயிடும். என்ன சொல்லியே நம்மளை இது ஏமாத்துவான் என்று சொன்னால், இன்னும் நேரம் இருக்கிறது அப்படின்னே சொல்லி நம்மளை கெடுத்துருவான். நமக்கு சோம்பேறித்தனத்தை இன்னும் அள்ளி கொடுத்துட்டே இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடைத்தெறி. நம்ம உடல்ல இருந்து அந்த ஷைத்தான் 3 விதத்துல சொல்லிட்டோம்னா ஓடியே போயிடுவான். ஃபர்ஸ்ட் எழுந்திருச்சின்னு வந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். நபிகளார் சொன்ன அந்த துவா புகாரியில் உள்ள அதை சொல்லிட்டோம். அவன் போட்ட 3 முடிச்சுல 1 போயிடும். அடுத்து தொழுகைக்காக நீ ஒளிச்சை 2வது போயிடும். அப்புறம் தொழு 3வது முடிச்சும் போயிடும். அப்போ நீ காலையில் சுறுசுறுப்பானவனாக அந்த காலை பொழுதை நீ அடைவாய் என்று நபிகளார் அவர்களே சொன்னார். ஷைத்தான் நிறைய இது மாதிரி சொல்லி வியாபாரங்கள், தொழில் இவைகளை எல்லாம் சொல்லி ஏமாத்துவான். பணம் சம்பாதிக்கணும், அது முக்கியத்துவம் இருக்கு, அது யாரு இல்லை என்றார். இது 10 நிமிடம் போவதனால் 10,000 கோடி ரூபாய் நமக்கு என்ன செய்வது இல்லை, போகிறது இல்லை. 10 நிமிடம் போய்விட்டு அழகாச்சு. நம்ம அப்படியே பழக்கப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழில் அது போன்ற நம்ம தொழிலையும் நாம் பார்ப்பேன், தொழுகையும் கரெக்டாக நான் இருப்பேன் அப்படிங்கிற பழக்கத்தை நாம் கொண்டு வந்து விட்டோம் என்றால் கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி இருக்கும். போக போக கரெக்டா பழகி சரியாக நாம் நேரத்துக்கு வந்து விடுவோம். இந்த தொழுகையினுடைய நேரத்தில் கிடைக்கும் உலக நன்மைகள் ஒன்று முக்கியம்னா பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை. தொழுகைக்கு கரெக்டா நேரத்துல தொழுது கொள்வோராக இருந்தால் மற்ற இதுலையும் கரெக்டாக அவர் இருப்பார். 5 நிமிஷத்துல வரேன்னா கரெக்டா 5 நிமிஷத்துல வருவார். நமக்கு 5 நிமிஷம் என்பது ஒரிஜினல் 5 நிமிஷம் கிடையாது. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்குன்னு 5 நிமிஷம் நம்ம சொல்லுவோம். இந்தா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமதமா லேட்டா தான் வருவோம். எத்தனை இடங்கள்ல நீங்க தாராளம் பார்க்கலாம்.
தர்பியா 10 மணிக்குன்னு போட்டிருப்பாங்க. 10 மணிக்கு யாருமே வர்றது இல்லை. அவங்களுக்கு என்ன 10 மணின்னா 10 மணிக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க, 10:30க்கு தான் ஆரம்பிப்பாங்க, 10:45 தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன செய்யும், லேட்டா தான் வரும். இந்த 5 நிமிடம் வருகிறேன் என்று சொல்லி நம்ம கரெக்டா 5 நிமிடத்தை பார்த்து போன் போட்டு நீங்க என்னங்க 5 நிமிஷம் வரேன்னு சொன்னீங்களே, 5 நிமிஷம் 5 நிமிஷமா அர்த்தம் அப்படின்னு கேட்ப நம்மளே வந்து கோவப்படுவார். ஆனால் தொழுகையை கரெக்டா ஒவ்வொரு வகத்திலையும் கரெக்டாக வந்து சரியாக ஒருவர் நடந்து கொண்டு இருப்பாரே, ஆனால் எல்லாத்திலையும் கரெக்டாக பஞ்சுவாலிட்டியா இருப்பார். அதை அல்லாஹ் தஆலா உலக நன்மைக்கு அதுல ஒன்றை வைத்திருக்கிறார். அதை விட பெரிய நன்மை நமக்கு என்னன்னா, மறுமை நாளையில் சொர்க்கத்திற்கு போகும் முதல் அடி அதுதான். அதை எடுத்து கால் எடுத்து வச்சு அதுல தப்பிச்சிட்டோம்னா எல்லாமே சரியாகிவிடும் நபிகளார் சொன்னாங்க. திருமதி என்ற ஹதீஸ் நூலில் இடம் இருக்கு. அவ்வளுமா யுஹாஸு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்துஹு. மறுமை நாளையில் மனிதனுடைய அமல்களில் முதலாவது கேட்கப்படும் கேள்வி அவன் தொழுகையை பற்றி. அதுல அவன் கரெக்டாக சொல்லிவிட்டானேனா அஞ்சக பாஃப்லஹ, அவன் வெற்றி அடைந்து விடுவான், ஈடேற்றம் பெற்று விடுவான். அதுல போயிட்டான் சரியில்லை அப்படின்னு சொன்னா அது நஷ்டம் அடைந்து விடுவான், ஈடேற்றம் அடைய மாட்டான், தோல்வியை அடைந்து விடுவான் என்று நபிகளார் சொன்னாங்க. முதல் கேள்வி தமிழ்ல இதுதான் அழகா பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல் கேள்வியிலேயே தடுமாறிட்டான்னா மொத்தம் எல்லாமே பிறன்றுவான்னு நபிகளார் அவர்கள் சொன்னாங்க. அப்ப நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மை, இதுல கரெக்டாக நடந்து கொண்டே நாம் வருவோம் வேணால் மறுமையில நிச்சயமாக நாம் வெற்றியை அடைந்து விட முடியும். அப்போ நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகள்ல இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மனதில் நினைத்து பாருங்க. ஒரு 10 நிமிடம் இவ்வளவு செல்வங்களை கொடுத்து இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்த அல்லாஹ்வுக்காக என்னால் ஒரு 10 நிமிடம் ஒதுக்க முடியாதா? ஒரு பள்ளியாசலுக்கு ஒரு 10 நிமிடம் என்னால் போய்விட்டு வர முடியாதா என்று யோசித்து பாருங்க. நாம் எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம் என்று பாருங்க. 10 நிமிடம் 10,000 நிமிடங்கள் நாம் வீணடிப்போம். உட்காந்து போன நோன்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, ஃபேஸ்புக் பார்த்தா, இன்ஸ்டாகிராம் பார்த்தோம்னா எவ்வளவு நேரம் போகிறது. உங்க போன்லயே கடைசியில் போய் பாருங்க, ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு நேரத்தை நீங்கள் செலவழித்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கு சொல்லும். அவ்வளவு நேரம் என்னால் இதை பார்க்க முடிந்தவன் படைத்த இறைவனுக்காக ஒரு 10 நிமிடம் நான் வந்து விட்டு போகக்கூடாது, ஒரு 10 நிமிடம் அதற்காக நான் செலவழிக்க கூடாதா அப்படின்னு உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு உண்மையை உணர்த்தும். வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் நாடகம் எவ்வளவு நேரம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அடுத்தவர்களை பற்றி எவ்வளவு நேரம் நாம் புறம் பேசிக் கொண்டு இருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடங்கள் நாம் தொழக்கூடாதா? அதெல்லாம் தொழுதால் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய நன்மைகள். முதல்ல அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ கஃபாரத்துல் லிமா பைனஹுன்ன மாலம் துஹ்ஸல் கபாயிர். ஐவேளை தொழுகையும் ஜும்மாவிலிருந்து மற்றொரு ஜும்மா வரையில் உள்ளவர்களும் இடைப்பட்ட காலங்களில் செய்யும் அந்த சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். பெரும்பாவம் செய்யாதவரை, பெரும்பாவம் செய்யாம நம்ம இருந்து கொண்டே இருப்போமையால இந்த ஐவேளை தொழுகையை நம்ம இடையிடையில எத்தனையோ சின்ன நம்மை அறியாமல் செய்யும் அத்தனையும் அது அழித்துக் கொண்டே இருக்கும். மறுமையில சுத்தமானவனாக தூய்மையானவனாக நம்ம போய் நின்று அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைந்துள்ளலாம். இது இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அவசியமானது. அதனால நாம் அனைவர்களும் என்னதையும் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அக்மிஸ் ஸலாஹ் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகையை நிலைநிறுத்துங்கள், அது அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயத்தை விட்டும் அது தடுத்து விடும். தொழுகையை கரெக்டா வந்து அந்த தொழுகையில் ஓதும் பிரார்த்தனை துவாக்கெல்லாம் பொருளறிந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கெட்ட விஷயங்களுக்கு போக மாட்டேன். உங்களுக்கு நிறைய பேர் எத்தனை பேர் தொழுகிறான், பொய் பேசுறான், ஏமாத்துறான், பிரார்த்தனம் பண்ணலான்னு, அவன் ஒழுங்கா தொழுகிறது இல்லை. தொழுகும் பொழுது ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரையிலையும் நீங்க பாருங்க, அதனுடைய அர்த்தத்தை ஒருவன் புரிந்திருப்பானேன்னா கண்டிப்பா போக மாட்டான். முதலாவது துவாவே என்ன? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். அல்லாஹ்ட்ட கேட்கிறான். நபிகளார் சொன்ன அந்த பிரார்த்தனை எவ்வளவு அற்புதமான பொருள் நிறைந்த ஒன்றுன்னு பாருங்க. எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் இடையே கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள அளவுக்கு நீ தூரமாக்கிரு.
நான் இங்க இருந்தேன்னா பாவம் வந்து என் கிழக்குல போயிருக்கு, நான் மேற்குல இருந்தா கிழக்குல இருக்கணும், கிழக்கில் இருந்தா மேற்கு போகணும். எவ்வளவு தூரம்னு பாருங்க. அப்ப நாம் அல்லாட்ட எவ்வளவு இதை கேட்கிறோம். சின்ன இது கூட என்கிட்ட வந்துடக்கூடாது, பாவத்தின் பக்கம் போயிட விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதே அதுதான் கேட்கிறோம். ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே போகக்கூடிய அனைத்திலையும் அல்லாஹ்விடத்தில் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூ சுப்ஹான ரப்பியல் ஆலா சுப்ஹான ரப்பியல் அலீம். எத்தனை துவாக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிச்சிடு. உன்னையும் கேட்டுக்கிட்டே போய் அடுத்த செகண்ட்ல போய் பாவம் செய்வானா, ஏமாத்துவானா, பிரார்த்தனை பண்ணுவானா? அப்ப நீ கேட்கிற துவாக்கள் என்ன பொருள் இருக்கு? இதை அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டே நாம் இருப்போமே ஆனால் கண்டிப்பாக நாம் பாவங்களின் பக்கம் போகவே மாட்டோம். ஆணவம், திமிரு அனைத்தும் உனக்கு. அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது யா அல்லாஹ் நீ தான் பெரியவன், நான் கிடையாது. திமுறா நடக்கிறவன், பணத்தை வைத்து அதே மாதிரி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து நடக்கிறவனுக்கெல்லாம் பெரிய அடி அல்லாஹ் கொடுத்தா. நீ யாருமே பெரிய ஆள் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் பெரியவன்கிறத இந்த தொழுகையில நிறைய நாம் சொல்லிக் கொண்டு இருக்கோம். அதனால தொழுகையில வந்து உலகத்திற்கும் பெரும் நன்மை, மறுமைக்கும் பெரும் நன்மை இருக்கிறது. அந்த கடமையை நாம் சரிவர நாமும் நம் குடும்பத்தினரும் நிறைவேற்ற எல்லாம் அல்லாஹ் தஆலா விரிவானாக வாஹிதாவனாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை அதன் முக்கியத்துவம் திருக்குர்ஆனின் நபிமொழிகள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல நாம் மட்டும் தொழுகையாளியாக இல்லாமல் நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களையும் தொழுகையாளியாக ஆக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் சொல்கிறது. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உம்முடைய குடும்பத்தினரையும் தொழுவுமாறு ஏவுவீராக. இப்ராஹிம் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி, அவர் செய்த பிரார்த்தனை, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிறைவேற்றுவர்களாக ஆக்கி வைத்தார். அதனால் நாம் மட்டும் தொழுவும் இல்லாம நமக்கு மனைவி, நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் தொழுகையாளியாக ஆக்குவதற்கு நாம் முயற்சி வரணும். நம்ம வரும்போது நம்முடைய ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க ஏன்னா பள்ளியாசலுக்கு வந்து தொழுவதற்கு அவங்கள ஆர்வம் ஊட்ட வேண்டும். பெண்கள் வீட்டில் தொழுவதற்கு நீங்கள் ஆர்வம் ஊட்ட வேண்டும். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களையும் தொழுவதற்கு நாம் ஆர்வம் ஊட்டணும். உங்க நண்பர்கள் இருந்தாலும் அவர்களையும் தொழுகையாளியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யும். பள்ளியை நிறைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மந்தல்ல அலா ஹைரின் ஃபலஹு அஜ்ரு ஃபாயிலிஹி, ஒரு நன்மையான விஷயத்தை அடுத்தவருக்கு எடுத்து சொன்னால் அவர் செய்தால் அவருக்கு கிடைக்கும் நன்மையை போன்று உங்களுக்கும் எடுத்து சொன்னவருக்கும் கிடைக்கும்னு நபிகளார் சொல்லியிருக்காங்க. ஆனால் பள்ளியாசலை நிறைக்க வேண்டுமானால் நம்முடைய நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரு ஆள் வரும்போது 4 பேரை கூட்டிட்டு வாங்க. அதுக்கு அந்த 4 பேர் செய்ததனுடைய நன்மையும் உங்களுக்கு கணக்குல ஏறிக்கிட்டே இருக்கும். அவர் தொழுகையாளி ஆயிட்டா அவர் இன்னொரு 4 பேரை கூட்டிட்டு வருவார். நீங்கள் மட்டும் தொழுகையாளியாக ஆக வேண்டும் என்று பார்க்க உங்க நண்பர்கள், தெரிந்தவர்கள், உங்கள் கடையில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாரையும் தொழுகையாளியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் தொழுகையாளியாக ஆக்கி மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சத்தத்தை அடைய அல்லாஹ் புரிவானாக. வாஹ் தஆலா.